ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிரைனி. கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டோம்னா ஐபி கோடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஐபி ரேட்டிங் சொல்லிட்டு நீங்க நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க எண்ட் வரைக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கைஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து நீங்க போய் வாங்க பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லயுமே வந்து இந்த ஐபி ரேட்டிங்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருக்கட்டும், இல்ல ஏர்டோப், இல்ல இயர்போன், மொபைல்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஓகேவா எதை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் எல்லா இதுலயுமே இந்த ஐபி ரேட்டிங்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. 53, 54, 68 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். அப்படி இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து எதை நமக்கு டினோட் பண்ணுது, எதை இதுங்கெல்லாம் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இது நமக்கு தருது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வேணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ யூசுவலாவே வந்து நீங்க ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து IP54 இல்ல IP68 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு தந்திருக்காங்க அப்படின்னா அது எக்ஸாக்ட்டா எதை டினோட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐபிங்கிறது வந்து ஐபி கோடை வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து சாலிட் பார்ட்டிகளோட ப்ரொடெக்ஷனை இது மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அதாவது என்ன டஸ்ட், ஓகே, டஸ்ட் மாதிரி திங்கோட ப்ரொடெக்ஷன் லெவலை வந்து இது நமக்கு மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்விட் பார்ட்டிகல். ஓகேவா? லிக்விடோட இமர்ஷன் எந்த அளவுக்கு வந்து இது நமக்கு ப்ரொடெக்ஷன் தருது, ஒருவேளை தண்ணியில காண விழுந்துருச்சு, எண்ணெயில காண விழுந்துருச்சு அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் தரும் அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்ஷன் லெவலை வந்து இது நமக்கு மென்ஷன் பண்ணுது. அப்படி ஒவ்வொரு லெவலையுமே வந்து இந்த இவங்க நமக்கு டீடைலா தந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐபினா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஐபி ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா டஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இந்த சாலிட் பார்ட்டிகல் வந்து இது நமக்கு டினோட் பண்ணுது. இது உங்களுக்கு 54 அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை 54 அப்படி இருந்துச்சுன்னா 5 வந்து என்னன்னா டஸ்ட்டை டினோட் பண்ணுதா, டஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி 6 இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட்டை ரொம்ப டைட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்மே வந்து உங்களுக்கு 100% வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர்ல வந்து ப்ரொடெக்ஷன் தருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா மிஸ்டேக்கன்லயே அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து அது சர்வை பண்ணும். ஓகேவா? சர்வை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா 100% வந்து இது நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்மே வந்து உங்களுக்கு அஷ்யூரிட்டி தராது. ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட் 6 அப்படின்னா வந்து இது டஸ்ட் வந்து டைட் லெவலுக்கு வந்து இது நமக்கு ப்ரொடெக்ஷன் தரும். அதே மாதிரி வந்து செகண்ட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா 8 பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் இமர்ஷன் 1 மீட்டர் ஆர் மோர். ஓகேவா? ஒரு நார்மலா வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணியில ஆழத்துக்கு போக 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 என்னன்னா ஒரு ப்ரெஷர், ஒரு நார்மலா கொஞ்சம் டைட்டான ப்ரெஷர் ஒன்று உருவாகும். ஓகேவா? அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து அந்த ப்ரெஷர் வந்து சஸ்டெயின் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது ஓரளவுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து அது கண்டினியூஸா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும், சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகாது. அப்படி அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டா இருந்தாலும் வந்து அது கெட்டு தான் போகும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கும். அந்த பர்டிகுலர் லெவல் வந்து ஒரு 5 மீட்டரோ இல்ல 10 மீட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மெஷர் தான் இருக்கும். ஓகேவா? அதோட அதிகமாக போச்சுன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் அது டேமேஜ் ஆகத்தான் செய்யும். இதுதான் கைஸ் ஐபி ரேட்டிங்ஸோட வேல்யூஸ். ஓகேவா? இதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. 7 வந்துச்சுன்னா என்ன, இமர்ஷன் அப் டு 1 மீட்டர். அதுக்கப்புறம் 6 வந்துச்சுன்னா என்ன, பவர்ஃபுல் வாட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, 5னா வாட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தந்திருக்காங்க. நீங்க நிறைய இடத்துல 54 பார்த்திருப்பீங்க. ஓகேவா? 54 வந்து மோஸ்ட்லி மோட்டோ மொபைல்ஸ்ல வந்து நிறைய மொபைல்ஸ் 54 சொல்லிட்டு ரேட்டிங் தந்துருந்துச்சு. அந்த மாதிரி டிவைஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 50னா 5 வந்து டஸ்ட் ப்ரொடெக்டட். அதுக்கப்புறம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளாஷிங் ஆஃப் வாட்டர். ஓகே, அதாவது தண்ணி ஒரு ஆள் தொளிச்சிட்டாங்க, தண்ணி ஒரு ஆள் தெரியாம விழுந்துருச்சு அப்படின்னா அது ஈஸியா சஸ்டைன் பண்ணிடும். ஓகே, இதான் கைஸ் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆள் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். Bye. To a life can't put me in a box. I redefine any definition you got. I am the tiger, I'm making steps to the top. The flames, I whip it up, you just gotta hand me the rock. Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a Scotch bunny. Don't try studying me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a